ஹலோ ஆல், இந்த கிளாஸில் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்க ஃபஸ்ட் லெசனில் இருக்க எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை கவனிங்க. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் 1916. அடுத்து, இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1835 அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து, மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கான சரியான ஆன்சர் அரவிந்த கோஷ். இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அடுத்து, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். அடுத்து, பொறுத்துக. பாலகங்காதர திலகரோட நியூஸ் பேப்பர் கேசரி. தாதாபாய் நவரோஜியோடது இந்தியாவின் குரல். அடுத்து, மெக்கல்லேயோடது இந்திய கல்வி குறிப்புகள். அடுத்து, வில்லியம் டிக்பையோடது மெட்ராஸ் டைம்ஸ். அடுத்து, பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் சென்னைவாசிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1852. அடுத்து, பின்வரும் அமைப்புகள் தொடர்பான சரியான காலவரிசையை தேர்வு செய்கன்னு சொல்கிறாங்க. கிழக்கிந்திய கழகம் ஆரம்பிக்கப்பட்டது 1886. ஆரம்பித்து வச்சவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி அவர்கள் லண்டனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து, சென்னை மகாஜன சங்கம் 1884 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். சென்னை வாசிகள் சங்கம் அதுக்கு முன்னாடியே 1852 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து, இந்திய சங்கம் தாதாபாய் நவரோஜி அவர்களால் லண்டனில் 1865 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ. அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஏஓ ஹூம். அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் விசி பானர்ஜி. உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லுவாங்க. இதுவும் சுதேந்திரநாத் பானர்ஜியும் கொல்லப்பும் கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து, இந்தியாவின் முதும்பெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தாதாபாய் நவரோஜி அவர்கள். அடுத்து, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தாதாபாய் நவரோஜி அவர்கள் தான். அடுத்து, கூற்று. ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. காரணம், இங்கிலாந்தில் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மை பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவறு. அப்போ கூற்று 1 சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து,